ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ராப்பராக நீ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு பை ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், ஒரு செல் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரேடிங்கில் மொத்தம் 4 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்று மார்க்கெட் ஆர்டர், செகண்ட் லிமிட் ஆர்டர், தேர்டு ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர், ஃபோர்த் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர் அப்புறம் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்ன்றது சேம் தான். நீங்கள் பை பண்ணுற இல்லை செல் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்க பிரைஸ்லேயே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் வந்து $100 ட்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரோ இல்ல பை ஆர்டருக்கான மார்க்கெட் ஆர்டரோ போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் $100 இருந்து $100.5 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 100 இருக்கும். பட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனது பாத்தீங்கன்னா 100.5 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த இம்பாக்ட் காஸ்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ பார்ப்போம். பட் இதுவே லிமிட் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஆர்டர் வந்து $100 தான் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா $100 வேல்யூ வந்தா மட்டும் தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். அதர்வைஸ் இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும். அந்த ட்ரேடிங் டே முடியறதுக்குள்ள இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடும். சோ இதுதான் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டருக்கும் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டருக்கும் இருக்க மேஜர் டிஃபரெண்ட். இப்போ நம்ம டைரக்டா broker விண்டோ ஓபன் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வந்து எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்க எந்த broker யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ ஃபாலோ பண்ற ட்ரேடிங் விண்டோ தான் எல்லா brokerலயும் இருக்கும். நான் யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா Zora தான். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டாக்கை பை பண்ண போறீங்களோ இல்ல செல் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஐடிசி எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஐடிசி, என்எஸ்சி, பிஎஸ்சி, அப்புறம் வந்து ஐடிசியோட ஃபியூச்சர் காட்டும், ஐடிசியோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், அப்புறம் அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே காட்டும். இதில் நம்ம ஸ்டாக்ஸ் தான் வந்து பை ஆர் செல் பண்ண போகிறோம். சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான் நீங்கள் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி. நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஐடிசியோட ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்எஸ்சி இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக் மேலே கர்சரை தூக்கிட்டு போனீங்கன்னா இங்கே பை செல் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். பை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஆர்டர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பையின்னு இருக்கும், அப்புறம் ஐடிசின்னு இருக்கும். எத்தனை குவான்டிட்டி இங்கே நம்ம எத்தனை குவான்டிட்டி என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அத்தனை குவான்டிட்டி மேலே காட்டும். சம்டைம்ஸ் லைவ் மார்க்கெட்லேயோ இல்லைனா மார்க்கெட் க்ளோஸ் ஆன அப்புறமும் இந்த பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து சில ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் கிளியராக தெரியும். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 415.60 இருக்கு. இதுவே என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 415.50 இருக்கு. ஸோ இந்த மைனர் டிஃபரெண்ட் இருக்கும். இதை வச்சும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் பட்டன் இருக்கும். இந்த ஸ்விட்ச் பட்டன் மூலமா இன்கேஸ் நீங்கள் வந்து பை பொசிஷன் எடுத்துட்டீங்க, பட் நீங்கள் வந்து உங்களோட முடிவை மாற்றி செல் பொசிஷன் போறீங்க அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு அகைன் போயிட்டு இங்கே செல்லுன்னு கிளிக் பண்ண தேவையில்ல. அதுக்கு நீங்கள் கிளியராக இந்த இடத்துல பை பொசிஷன் இருந்தாலும் சரி, இந்த ஸ்விட்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் பொசிஷனாக மாறிடும். அதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் பட்டன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பை பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர், கவர், ஏஎம்ஓ அண்ட் ஐஸ்பர்க்னு இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்ன, ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர்னா என்ன, இதை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே, எம்ஐஎஸ்னு இருக்கும், லாங் டேர்ம்னு இருக்கும். இன்ட்ராடேனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை ஆர் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் டே முடியறதுக்குள்ள அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். லாங் டேர்ம் அப்படின்னா கேஷ் அண்ட் கேரி, அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ்ன்னு இருக்கும், இல்லை இன்ட்ராடேன்னு இருக்கும். ஒரு சில ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இல்லைனா டெலிவரின்னு இருக்கும். ஸோ எல்லாமே சேம் தான், ஒரே மீனிங் தான், வேற டேர்ம்ஸில் வந்து அவங்க போட்டுப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. குவான்டிட்டின்ற டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 100 போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ மார்ஜின் தேவை, அதாவது நம்ம சிஎன்சியில் போட்டிருக்கிறதுனால எவ்வளோ மார்ஜின் தேவை, அதோட brokerage சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கிளியராக போட்டிருப்பாங்க. ஜெரோதால வந்து கிளியராக போட்டுருவாங்க. மற்ற ட்ரேடிங் brokerage-லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர்னு இருக்கும். இப்போது மார்க்கெட் ஆர்டர் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அப்புறம் ட்ரிகர் ப்ரைஸ் இது ரெண்டுமே வந்து போயிடும். ஏன் போயிடுது அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸில் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100ன்னு போட்டுட்டீங்க இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட்டில் இந்த ஐடிசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 415.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது 415.50 எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லைனா 415.80 எக்ஸிக்யூட் ஆகலாம். இப்போ நீங்கள் 100 குவான்டிட்டி போட்டிருக்கீங்களே, இந்த 100 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூக்குள்ளேயே எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லைனா இந்த ஒரே வேல்யூவில் எக்ஸிக்யூட் ஆகலாம். இதுதான் இந்த மார்க்கெட் ஆர்டருக்கான
மெயின் ரீசன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் யூஸ் பண்ணுறது மூலமா இந்த ஆர்டர் வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுவே நீங்கள் லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாக் வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் தான் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 415.50 இருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்டாக் வந்து 415 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை 410 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் 410 ரூபாய் வந்தால் மட்டும் தான் பை ஆகணும் அப்படின்னு நீங்கள் லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு பை பட்டனை ட்ரிகர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து ஆர்டரோட பேஜில் போயிடும். ஸோ பெண்டிங்லேயே இருக்கும். ஒன்ஸ் இந்த 410 ரூபாய் வந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 ஸ்டாக்கு வந்து பை போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல செல்லர் வந்து 50 ஸ்டாக் தான் உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50 ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் இப்போ 50 ஸ்டாக் யாராச்சும் சேம் ப்ரைஸில் வந்து செல்லர் இருந்தாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 50 ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி தான் வந்து உங்களுக்கு பிரித்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து 50ன்னு இருக்கலாம், 20ன்னு இருக்கலாம், எப்படி வேணால் பிரித்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த ப்ரைஸில் மட்டும்தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும் இன்கேஸ் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா. இந்த லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஸ்கேல்பர்ஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் லிமிட் ஆர்டர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 0.5 பைசா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஸ்கேல்பர்ஸ் இன்ட்ராடே பண்ணுறவங்களாம் வந்து லிமிட் ஆர்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பை சைடு பார்த்தது தான் சேம் செல் சைடும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணீங்களோ அதே தான் செல் சைடும். ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டரோ இல்லை லிமிட் ஆர்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக போயிடலாம். ஷார்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே மட்டும் தான் பண்ண முடியும். இந்தியாவில் கேஷ் அண்ட் கேரிலாம் பண்ண முடியாது. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஷார்ட் செல்லிங் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபியூச்சர் சைடோ இல்லை ஆப்ஷன் சைடோ போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பெஸ்ட்டு. பட் அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போகாதீங்க. மோரோவர் ஷார்ட் செல்லிங்கை மேக்ஸிமம் பண்ணாதீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி ஹோல்ட் பண்ணி செல் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட நாலேஜ் நல்லா தெரியும். ஸ்டாப் லாஸில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர், இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன ப்ரைஸில் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸில் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். சேம் எப்படி நீங்கள் பை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் செல்லிங்கும். ஸ்டாப் லாஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் 400ல் பை பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு 390க்கு போகுது அப்படின்னா உங்களால் இந்த 10 ரூபா மட்டும் தான் உங்களால் லாஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்படின்னா 319 ரூபாவில் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வைக்கலாம். இன்கேஸ் 390க்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆனாலோ உங்களோட லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த எஸ்எல் இருக்குல்ல, இந்த எஸ்எல் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர். ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரில் 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று ட்ரிகர் ப்ரைஸ், இன்னொன்று வந்து ப்ரைஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக் எவ்வளோ ரூபாய் கீழே வந்தால் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ட்ரிகர் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டாக் வந்து 415 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. உங்களால் வந்து ஒரு 5 ரூபா தான் பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 410 ரூபான்னு போட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணியிருக்கீங்க, இதை வந்து நீங்கள் செல் சைடு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸில் இருக்க வேல்யூ விட ப்ரைஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ட்ரிகர் ப்ரைஸில் நம்ம 410 ரூபான்னு போட்டோம். இது ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 409 ரூபாய்க்கு போடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து 410 ரூபாய்க்கு வந்த உடனே இந்த ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். இந்த 410 ரூபாயிலேருந்து இந்த 409 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ லிமிட் ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதுவே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் போடணும் அப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், ப்ரைஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் வந்து பை சைடுக்கு ஒரு மாதிரி வரும், ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் செல் சைடுக்கு ஒரு மாதிரி வரும். இப்போ 3வது டாபிக் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, நீங்கள் எந்த ப்ரைஸில் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ப்ரைஸை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 415 ரூபாயில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 410 ரூபான்னு அப்படின்னு ட்ரிகர் ப்ரைஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஸ்டாக் 410 ரூபா வந்த உடனே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 410 ரூபா இந்த ஸ்டாக் வந்து வந்துடும், டப்புன்னு கீழே இறங்கி 409 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 409 ரூபாயிலையும் இந்த ஸ்டாக் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். 408 ரூபா போனாலும் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 405 ரூபா சடனாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு 405 ரூபா போனாலும் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இந்த 4 டைப் ஆஃப் ஆர்டர்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட் ஆர்டர்லாம் என்ன, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னா என்ன, ஸ்டாப் லாஸ்
மார்க்கெட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு நான் கிளியரா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் பண்ணிட்டு அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிடிடி பற்றி பார்ப்போம். ஜிடிடினா என்ன, ஜிடிடி ஆர்டர் நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், ஜிடிடி ஆர்டர் வச்சு நீங்கள் எப்படி உங்களோட ட்ரேடை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நியூவாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.